Hello guys, welcome back to our channel. So video kulla போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஹவு டு கம் பேக் ஸ்ட்ராங்கர் ஆஃப்டர் ஃபெயிலியர். ஸோ அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் அது உங்கள் வாழ்க்கையில் தோற்று போயிட்டீங்க. புரிஞ்சுக்கோங்க, அந்த தோல்வின்றது முடிவு அல்ல. ஃபெயிலியர் இஸ் நாட் எண்ட், இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங். அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நீங்கள் எப்போ தோற்று போய் வேறீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கினீங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் நீங்கள் சும்மாவாக இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிங்களோ இல்லை தோற்றிங்களோ அதை ட்ரை பண்ணி தோற்று போனீங்களே, அதுவே உங்களுக்கு கெத்து தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தோற்றது தப்பு இல்லை. இதுக்கப்புறம் அது எப்படி சரியான முறையில் கையாண்டு அது அந்த தோல்வியை எப்படி வெற்றியாக கொண்டு போகிறதுன்றதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி சொன்னதான், ஃபெயிலியர் இஸ் நாட் எண்ட், சரிங்களா? இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங். Now restart your life. How to success in that failure. அந்த தோல்வியை எப்படி நம்ம சக்ஸஸாக கொண்டு போகிறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சரிங்களா? ஸோ ஒரு சிறப்பான வீடியோ, தரமான வீடியோ, இன்றைக்கான வீடியோ. ஸோ மறக்காம வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ளீஸ் அக்செப்ட் த ஃபெயிலியர். புரிஞ்சுக்கோங்க, ஃபெயிலியர்ன்றது ஜஸ்ட் நாட் அன் எண்ட், சரிங்களா? ஸோ அந்த ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பற்றி யோசிங்க. நான் எப்பயும் போல் சொல்கிறது தான், புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. முதல்ல நீங்கள் ஃபெயிலியர் ஆனீங்களா, எதுக்காக நீங்கள் அந்த விஷயத்தில் ஃபெயிலியர் ஆனீங்கன்றது முதல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எதனால் ஃபெயிலியர் ஆனன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கம்பேக் கொடுத்து ஜஸ்ட் ரீசெட் பண்ணி பொழைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். 3 வார்த்தையில் நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய மோட்டிவேஷன்லாம் எவ்வளவோ இருக்குது. பட் நான் சிம்பிளாக உங்களுக்கு முடிச்சிட்டேன் உங்கள் மைண்டுக்கு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுங்கள், திரும்ப கம்பேக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிங்க, நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா ஜஸ்ட் அதை விட்டுறாதீங்க. அதே மாதிரி இவனால் தான் நான் இந்த மாதிரி ஆனேன், அவனால் தான் இந்த மாதிரி ஆனேன், ஸோ இதனால் தான் ஆச்சு, இதனால் தான் ஆச்சு, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஜஸ்ட் ப்ளீஸ் டோன்ட் ப்ளேம், அதை சிம்பிளாக சொல்லணும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி நான் ஃபெயிலியர் ஆனேன், திரும்ப நான் தான் அதை சேஞ்ச் பண்ணணுன்ட்டு நீங்கள் திரும்ப இறங்கி ஆடுங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு ஃபெயிலியர் ஆனீங்கன்னா அதில் ஒரு பாடம் டெஃபினட்டாக கற்றுன்னு இருப்பீங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எதனால் ஃபெயிலியர் ஆனேன், அதே மாதிரி நான் என்னென்ன விஷயம் பண்ணால் திரும்ப அந்த ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் அதை சக்ஸஸாக கொண்டு போக முடியும். முதல்ல ஃபெயிலியர் ஆனதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், அதே மாதிரி நான் என்னென்னலாம் மாற்றினா அந்த ஃபெயிலியரை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கனாலே அந்த ஃபெயிலியரை நீங்கள் டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஃபெயிலியர் இஸ் மோர் பவர்ஃபுல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபெயிலியர்ன்றது தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீங்கள, அதில் ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி, ஸோ ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அதை புரிஞ்சுக்கின்னு அது சரியான முறையில் கையாண்டா நீங்கள் தாங்க ராஜா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த ஃபெயிலியரை கற்றுக்கோங்க, அந்த ஃபெயிலியரை பற்றி நிறைய லெசன்ஸ் கற்றுக்கோங்க, அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டா ஜஸ்ட் இந்த நெகட்டிவ் டாக் வந்து பார்த்திங்கன்னா, அதை நெகட்டிவ் செல்ஃப் டாக் அதை வந்து பார்த்தா முடிஞ்சதுக்கு ஸ்டாப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, போச்சு, அதேமாதிரி, சரிங்களா? அதே மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணிட்டான், எனக்கு 5 டேஸாக நான் ட்ரை பண்ணுறதுனால பண்ண முடியல அப்படின்ட்டு உங்களோட டைம் என்ன முதல்ல மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் உங்களையும் நீங்களே கம்பேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கே புரிய வரும் யார் மேலே தப்பு, எங்கே தப்பு நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்னு. ஸோ முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் பண்ண தேவையில்ல, சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வளர்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ண டெஃபினட்டாக உங்களால் அந்த ஃபெயிலியரை சக்ஸஸாக மாற்ற முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் ஸ்டே டிசிப்ளின், ட்ராக் யுவர் ப்ரோக்ரஸ், பில்ட் யுவர் டெய்லி ருட்டீன் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். யூஸ் ஃபெயிலியர் ஆஸ் எ ஃபியூல் அண்ட் ஃபெயிலியர் மேக்ஸ் யூ ஷார்ப்பர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா
பெருசுலாம் இல்லை சரிங்களா. ஸோ முடிஞ்ச செல்ஃப் டிசிப்ளின் வளர்த்துக்கோங்க, உங்களோட ப்ராசஸை நம்புங்க. அதே மாதிரி பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, க்ரோத்தை பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கள அதில் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்க, எந்த அளவுக்கு வளர்றீங்க, அதுதான் முக்கியம். நம்ம சரியாக பண்ணமான்றது ரெண்டாவது பட்சம். அதை நம்ம சரியான முறையில் கற்றுக்கணுமா அப்படின்றது மட்டும்தான் பெரிய விஷயமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அதை ட்ராக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி தானாக பிறக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே உங்களை தேடி எல்லாமே வரும். ஸோ கன்சிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்னா ஒன்றும் இல்லை, நிலச்சி இருக்கிறது. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா விட்டுறக்கூடாது. ப்ளீஸ் நெவர் எவர் கிவ் அப். ஜஸ்ட் அதில் ஃபோக்கஸிங்காக கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. டெஃபினட்டாக ஒரு நாள் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். லேட்டானாலும் சக்ஸஸ் கிடைக்காமலாம் போகாது சரிங்களா. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. ஃபெயிலியர் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ண எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.